ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜிம்னோட ஃபியூச்சர் தான் பார்க்க போகிறோம். வென் யுவர் எனிமீஸ் யுவர் மாமா பார்ட் 17. போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வான் ஏர்போர்ட்டில் உட்காந்துட்டு நம்ம இங்கேருந்து அப்ராட் போகவா இல்லை இங்கேயே இருக்கவா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஏர்போர்ட்லேயே உட்காந்துட்டு இருந்திருப்பா. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா கால் பண்ணியிருப்பாங்க, இவன் கால் பண்ணியிருப்பான், மாறி மாறி கால் வந்துட்டே இருக்கும். பட் வாயின் எதுவுமே அட்டன் பண்ணியிருக்க மாட்டா. இந்த இவன் வேறு சும்மா இல்லாமல் ஜிம்முன்னு கால் பண்ணி ஏன்டா வாயின் உன் கூட இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவன் ஷாக் ஆகிட்டு என்னது நான் சிசியா கூட இருக்கேன், வாயின் கூடலாம் இல்லை அப்படின்னு இருந்திருப்பான். ஸோ அதோட அந்த பாட்டுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 17. டே என்னடா உன் பொண்டாட்டி என் கூட இருக்காளான்னு கேட்டுட்டு இருக்க, அவன் எங்கே இருந்தால் எனக்கு என்ன? ஜிம்மன் விளையாடாத, சீரியஸாக கேட்குறேன், வாயின் உன் கூட இருக்கா? இருந்தாலும் சொல்லுடா, எதுவும் தப்பாலாம் நினைக்க மாட்டேன்டா. ஐயய்ய! நான் என்ன அவ்வளோ மோசமானவன்னு நினச்சியா? அவள் விருப்பத்துக்கு மாறா நான் ஒன்றும் பண்ணிலாம் கிழிக்க மாட்டேன். அவள் ஒன்றும் என் கூடலாம் இல்லை. உன் கூட இல்லையா? ம், என் கூட இல்லை. அப்போ வாயின் வேறு ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டாளா? ஏய் என்ன என்ன என்னடா சொன்ன? என்ன சொல்கிற? அவன் ஏன் தப்பான முடிவில் எடுத்துக்கணும்? உன் பொண்டாட்டி தானே அவ? ஐயோ, இவன் வேற காலை கட் பண்ணுறா அப்படின்ட்டு இவன் காலை கட் பண்ணிட்டான். ஜிம்முனுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது, என்னமோ தப்பாக இருக்கு அப்படின்ட்டு வண்டியை சடனாக ஸ்டாப் பண்ணுறான். சிசியாக கேட்குறா, என்னாச்சு ஜிம்மன், ஏதாவது ப்ராப்ளமா? ம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. தென் ஏன் ஏன் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டீங்க? ஏதோ திங்க் பண்ணுற மாதிரி இருக்கே. எனி திங் ப்ராப்ளம்? அப்படி தான் நினைக்கிறேன். என்ன ஜிம்மன் அப்படின்னு கேட்டுட்ருக்கா. ஆனால் ஜிம்மன் ஏதோ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். எங்கே வான்னு முடிவு பண்ணிட்டா. அவ்வளோதான், இதுக்கு மேலே யாரையும் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. எல்லாருக்கிட்டையும் கடைசியாக பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க அம்மா கால் பண்ணாமல் அட்டன் பண்ணி, சொல்லுமா வான் என்னம்மா நீ கால்னு சொல்லி இவன் மாறி மாறி இங்கே அலைஞ்சிட்ருக்கான். அவன் இன்னும் பத்திரிக்கை கொடுக்கவே போகல. நீ எங்கே போன? ஆ அம்மா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவாம்மா, என்னை தப்பாக எடுத்துக்க மாட்டியே? ஏம்மா? ஃபேமிலியில் எல்லோரையும் கூப்பிடேன், எல்லோரையும் கூப்பிட்டு ஸ்பீக்கரில் ஃபோட்டோஸ் போனேன். ஏன் வயன் கூப்பிட்டுன்னு சொன்னேன். 2 மாமாவையும் கூப்பிட்டு, அத்தையும் கூப்பிடு, எல்லோரையும் கூப்பிட்டு. அப்போது எல்லோரும் வராங்க, வந்து உட்காந்துருக்கப்புறாங்க. இவனும் அங்கே தான் இருக்கான். ஸோ அவனும் உட்காரான். வாயனோட அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, ஜிம்னோட அப்பா இருக்கார், ஜிம்னோட அம்மாவும் இருக்காங்க, அண்ட் ஜங்கு கூட அம்மாவும் இருக்காங்க, ஜங்கு கூட அப்பாவும் இருக்காங்க. ஸோ இவங்க மட்டும்தான் இருக்காங்க. இவங்களும் காலை ஸ்பீக்கரில் போட்டு, வயன் நான் ஸ்பீக்கரில் போட்டேன்டி, நீ சொல்லு, எனக்கு என்னமோ பயமாக இருக்கு நீ பண்ணுறத பார்த்தா. இவனு இருக்கானா? மாப்பிள்ளை இருக்காரு, மன்னிச்சிருமா, அவர் ஒன்றும் உன் மாப்பிள்ளை இல்லை. அப்புறம் எனக்கும் அவனுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணமே ஆகலை. என்னடி சொல்கிற? நீ தானே சொன்ன அவனோட ஹஸ்பண்ட்னு சொல்லி, இப்போ என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்க? ஃபோட்டோலாம் காமிச்சிங்களே, அது சும்மா நாங்கள் வெளியில் சும்மா போனப்போ ஒரு காம்படிஷன் நடந்தது, வெட்டிங் காம்படிஷன். ஸோ அதுக்கு நாங்கள் சும்மா போஸ் கொடுத்தோம். அந்த ஃபோட்டோ தான் அது. எனக்கும் அவனுக்கும் மேரேஜ்லாம் ஆகலை. என்னவாயின்னு சொல்கிற? நீ என்ன பைத்தியமாக பேசிகிட்டு இருக்க? உனக்கு அவருக்கு ஏதாவது சண்டையா? அதை அப்படி பேசிகிட்டு இருக்கியா? இல்லைம்மா, எந்த வித சண்டையும் இல்லை, நான் உண்மையை தான் சொல்கிறேன். வாயன் என்னடி குழப்பாத. நான் இப்போ தான்மா தெளிவாக இருக்கேன். நான் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டேன், அது எனக்கே தெரியுது. நீங்கள் என்னை அந்த வீட்டுக்கு கூட்டி போனதுக்கப்புறம் எப்படியாவது அங்கேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் தான் இவனை அந்த மாதிரி சொல்ல சொன்னேன். அவன் என்னோடய ஃப்ரெண்டு தான். நானும் அவனும் காலேஜ் ஒன்றா தான் கம்ப்ளீட் பண்ணோம். ஒர்க்குமே நானும் அவனும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணோம். நான் அப்ராட் போனப்போ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது இவன் தான். ஸோ அவன்கிட்ட இந்த ஹெல்ப்பை நான் தான் கேட்டேன். ஆக்சுவலாக நீ அன்றைக்கி குளிக்க போனில ரூமில், அப்போது உன் ஃபோன் பெட்டில் இருந்ததை பார்த்தேன். நான் இவனுக்கு கால் பண்ணி இங்கே வர சொல்லி இந்த மாதிரி நடிக்க சொன்னேன். எனக்கும் அவனுக்கும் மேரேஜ்லாம் ஆகலை, நாங்கள் 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போது இது எல்லாத்தையும் சொல்லி சாரி கேட்கணும்னு தோணுச்சு, அதான் சொல்கிறேம்மா. சாரிம்மா, மன்னிச்சிருங்க. அண்ணன், அத்தை, மாமா எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க. ஐயோ, நான் உங்ககிட்டயும் சாரி கேட்குறேன் அப்படின்ட்டு கேட்டுட்டு காலை கட் பண்ணிட்டா. அவ்வளோதான், அவனோட அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. என்னாச்சுடா அப்படின்ட்டு இவன்கிட்ட கேட்கும் போது அவன் மற்ற உண்மையை சொல்கிறான். இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். எங்களுக்குள்ளே இந்த லவ்வும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் வாயின் நீ கால் பண்ணி இந்த மாதிரி ஹெல்ப் வேணும், இந்த வீட்டை விட்டு வெளில வரணும், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னு சொன்னான். ஸோ எனக்கு வாயினோட சுச்சுவேஷன் நல்லா தெரியுங்கிறதுக்காண்டி தான் நானும் இந்த ஹெல்ப்பை பண்ணேன். மற்றபடி எனக்கும் அவளுக்கு லவ் இல்லை, கல்யாணம் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டான். இதை கேட்டவுடனே ஜிம்மனோட அம்மாவுக்கு என்னென்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே சிரிச்சிட்டே, சரி சரி விடுங்க, நடந்து போச்சு, அதை பற்றிலாம் யோசிக்க வேண்டாம்,
இப்ப எங்க வாங்கின இருக்கா? ஆ அவ இதெல்லாம் பேசுறான்னா உங்களுக்கு இன்னும் தெரியல? மறுபடியும் ஓடி போறா அப்டின்ட்டு இருக்காங்க. எல்லாருமே எடுத்து ஓடி போறாளாம். டக்குனு ஜிம்முன்னு கால் பண்ணு, ஜிம்முன்னு கால் பண்ணு அப்டின்ட்டு ஜிம்மோட அம்மா அப்டியே ஃபோன் எடுத்துட்டு போறாங்க. இங்க வாயனோட அம்மா ஜியாக்கு சொல்ல, ஜியா எல்லாருக்கும் சொல்ட்டா. ஸோ எல்லாருக்குமே இப்ப தெரிஞ்சிருச்சு. அதாவது ஜிம்மன தவிர மீதி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எனக்கும் அந்த இவனுக்கும் கல்யாணமே ஆகல. 2 பேரும் சேர்ந்து நம்மள முட்டாளாக்கியிருக்காங்க அப்டின்ட்டு. தெரிஞ்ச உடனே எல்லாருக்கும் ஹேப்பியா தான் இருக்கு. இருந்தாலும் ஜிம்முன்னு நினைச்சு இப்ப ஜிம்மன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஜிம்மன் இங்க கால் அவங்க அம்மா பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அவன் கால் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. அவன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி போட்டு சிசியா கூட உட்காந்து காஃபி ஷாப்ல உட்காந்து நல்லா பேசி சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ சிசியா கால் வருது. அவ அட்டெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. வேற யாரும் இல்ல. அவளோட அக்கா தான். கால் அட்டெண்ட் பண்ணோனே இந்த மாரி சொல்லியிருப்பா போல. வாணிக்கு இந்த மாரி மேரேஜ்லாம் ஆகலையா, அவன் சும்மா நடிச்சிருக்கானா, இப்பதான் எல்லாருக்கும் தெரியும், விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சிசியா வந்து அப்படியா ஃபன்னி ரொம்ப காமெடியா இருக்குல்ல அப்படின்ட்டு கால கட் பண்ணிட்டு வந்து உட்காந்து அவ பாட்டு கேட்கப்புன்னு பல்ல மட்டும் காட்டிக்கிட்டு இருக்கா. சிம்முனுக்கு புரியல. ஹலோ என்ன நீ? நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். போனேன் கால் பேசினேன், அடுத்து வந்து ஏதோ பல்ல கட்டிட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க? வேற எதை நினச்சு நான் பல்ல கட்டல. உங்க ஃபேமிலியை நினச்சி தான். அது எப்படி இப்படி முட்டாளா இருக்கீங்க எல்லாரும்? ஈஸியா மாத்திட்டீங்க. ச்சே! ஸோ ஃபனி. நான் இந்த மாரிலாம் பார்த்ததே இல்ல. எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஜிம்மன். இவ்வளோ முட்டாளாவா உங்க ஃபேமிலியில இருப்பீங்க? ஏய் என்னன்னு சொல்லு. சும்மா முட்டாளாவா இருப்பீங்க, முட்டாளாவா இருப்பீங்க, பல்ல காட்டிக்கிட்டு. என்ன? யார் ஏமாந்தா? ஐயோ! உங்களுக்கு விஷயமே தெரியாதா? சிசியா டென்ஷன் ஆக்காத. தெரியாது தானே கேட்குறேன். சரியா போச்சு போங்க. அவங்க ஃபேமிலியில அவ பேர் வந்து ஜியாவோட சிஸ்டருக்கு இப்போ ரீசெண்டாக கூட மேரேஜ் ஆச்சுன்னு சொன்னீங்களே. ஆமாம். அவளை பற்றி இப்போ பேசுகிற? ஐயோ அவள் தான் மெயின் கேரக்டரே. நல்லா ஃபன் பண்ணியிருக்கா. ஃபன் பண்ணியிருக்காளா? அவளா? அவள் ஒரு பைத்தியக்காரியாச்சே. எக்ஸாக்ட்லி பைத்தியக்காரத்தனம் தான் பண்ணியிருக்கா. என்ன பண்ணியிருக்கா? அவள் ஏதோ ஒரு பையனை கூப்பிட்டு வந்தாலாமே, அவளுக்கும் இவனுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு. ஆமாம் இவனு. ஆ அதெல்லாம் ட்விஸ்ட்டே இருக்குது. என்ன ட்விஸ்ட்டு? அவங்க 2 பேரும் மேரேஜ் ஆயிடுச்சு அவ்வளோதானே? ஆக்சுவலாக அவங்க 2 பேருக்கும் மேரேஜே ஆகலையாம். 2 பேரும் ஜஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானா. இவளுக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்காம அங்கேருந்து தப்பிச்சு போகணுன்னு ட்ரை பண்ணியிருக்கா. அப்போ எப்படியோ எதர்ச்சியா அவங்க அம்மாவோட ஃபோன் இவளுக்கு கைக்கு வந்திருக்கு. ஸோ அந்த பையனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ட்ராமா பண்ண சொல்லியிருக்கா. அவனும் பெஸ்ட் ஃப்ரெண்டாச்சே பண்ணுமேன்னு சொல்லி பண்ணியிருக்கான். அவ்வளோதான் சீனே அப்படின்றா. இது கேட்டது ஜிம்முனுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி அவளையே பார்த்துட்டு, நீ ஜிம்மன் இவ்வளோ நேரம் நான் ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தா நீ என்ன ரொம்ப ஷாக் ஆகிட்ட? ஏன்? நீ சொல்கிறதுல உண்மையா? யார் சொன்னா உனக்கு? பிருத்வி கிட்ட எங்கள் அக்கா, அதாவது அக்காட்ட பிருத்வி சொன்னதா சொன்னான். நிஜமாவா? நீ 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 நிஜமாக தான் சொல்கிறியா? யார் ஜிம்மன்? நான் நிஜமாக தான் சொல்ல போகிறேன். ஏன் இரு அப்படின்ட்டு இப்போ தான் ஃபோனை பார்க்குறான். அவங்க அம்மா கால் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட 50 வாட்டி. அப்படியே கால் மறுபடியும் அவங்க அம்மாவுக்கு பண்ணி பார்க்குறான். பார்த்தா நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாழ்க்கையால் தற்போது பிஸியாக உள்ளார் அப்படின்னு வருது. ஜிம்மனுக்கு அப்படியே மண்டை வலிக்குது. யாருக்கு கால் பண்ணாலும் பிஸி பிஸின்னு வருது. ஃபோனை டப்புக்குன்னு போட்டான். பார்த்தா அடுத்த செகண்ட் அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. ஜிம்மனு டக்குன்னு அட்டெண்ட் பண்ணி, மா டே ஜிம்மனே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? அப்போ நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? டேய் நீ என்ன கேள்விப்பட்டு உண்மைதான். எனக்கு மேரேஜெல்லாம் ஆகலையா, சும்மா சொல்லியிருக்கா நம்மக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு. முக்கியமாக உங்ககிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்போ இது உண்மைதானா? ஆமாண்டா உண்மைதான். நீ என்ன பண்ணு, டக்குன்னு நீ கிளம்பி வா, போய் பையனை பிக்கப் பண்ணிட்டு வா. அவள் எங்கேயாவது ஏர்போர்ட்டில் தான் உட்காந்துருப்பா, போய் பார்த்து அவளை கூட்டிகிட்டு வா. நான் ஏன் போகணும்? என்னடா இப்படி பேசுகிற? வாயின் மேலே பைத்தியமாக இருந்தால் அவளுக்காண்டி சாகக்கூட போனேன். இப்போ என்னடா? அதான் நான் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாள்ல, அப்புறம் என்ன? நான் வேண்டாம், நான் அவளை டிஸ்டர்ப் பண்ணுறேங்கிறதுக்காண்டி தானே இந்த உருட்டு இருக்கா? திருப்பி நான் போக முடியாது. என்னால் முடியாதுமா. வேணா அவளை வர சொல்லி என்கிட்ட. நான்லாம் போக மாட்டேன் அவளை தேடி. டேய் என்னடா நிச்சயமா நீ விளையாடுறியா? இவ்வளோ நாள் நீ எதுக்கு காத்திருந்தியோ அதான்டா நடந்திருக்கு. அவன் என்ன நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னாலும் அவன்கிட்ட இல்லை. இருந்தாலும் நான் அவளை டிஸ்டர்ப் பண்ணுறேங்கிறதுக்காண்டி தானே அவள் யூனை வர வச்சு இவ்வளோ பிளான் போட்டிருக்கா. அப்போ நான் வேண்டான்னு தானே போட்டிருக்கா. டேய் ஆமாண்டா. அதுக்கு நீ அப்படியே விட்டுருவியா? வேண்டாமா உனக்கு? வேண்டாம். அப்போது வேண்டாம் உனக்கு. நானும் போக மாட்டேன்.
அவளா அவன வர சொல்லு அப்படின்றான். அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. ஜிம்மன் விளையாடாத இப்போ வான் எங்கேயோ இருக்கா, அவள் திருப்பி எங்கேயாவது ஓடி போயிட போறா, அவளை பிடிக்கணும்டா, அவள் எங்கேனாலும் போட்டும், அவளா வந்தால் தான் நான் வருவேன், நான் ஒன்றும் போகமாட்டேன் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டான். எங்கள் சிசியா வேற, சரி ஜிம்மன், கால் பேசி முடிச்சிட்டிங்களா, நம்ம இன்விடேஷன் கொடுக்க போகலாமா அப்படின்னு கேட்டா. ஜிம்மனும் வா போகலாம் அப்படின்ட்டு அவள் கூட இன்விடேஷன் கொடுத்துட்ருக்கான். இங்கே ஜியா கால் பண்ணி கேட்குறா. ஜிம்மன் அதுக்கும் அந்த தங்கச்சி யாரும் சொல்ல அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டான். ஜியாக்கெலாம் ஒன்றும் புரியல, இங்கே வான் எங்கே தான் இருக்கா அப்படின்ட்டு ஜியா யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வான் அப்படியே ஃப்ளைட் ஏற போகிறா. இருந்தாலும் ஏறுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது, ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அப்படியே அந்த ஃப்ளைட் ஏறாமல் ஃப்ளைட்டு அதாவது ஏர்போர்ட்டுக்கு வெளில வந்து நின்றுட்டுருக்கா. கரெக்டாக ஜியா கெஸ் பண்ணி வந்துட்டா, இவ எப்படி ஏர்போர்ட்டுக்கு தான் போயிருப்பா அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி எந்த ஏர்போர்ட்டில் போய் தப்பிச்சாலோ அதே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக வாயினும் அதே ஏர்போர்ட் தான் நின்றுட்டுருக்கா. வாசல் நின்றுட்டுருக்கா பார்த்து ஜியா ஓடி போய் பலான்னு கன்னத்தில் ஒரு அரைஞ்சிட்டு, பைத்தியமாடி நீ, எத்தனை இடத்துல இப்படி தப்பிச்சு தப்பிச்சு ஓடி போவேன் அப்படி என்ன பண்ணோம் நாங்கள் உனக்கு, இல்லை தெரியாமல் தான் கேட்க என்ன பண்ணோம், தேவெல்லாம் பண்ணிட்டு இருக்காத வாயன், நீ வா ஃபஸ்ட் நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கா, நான் வரல. ஏண்டி, ஏன் இப்படி பண்ணுற வாயன், ஆல்ரெடி 3 வருஷம் உன்னை தொலைச்சிட்டு அம்மா அப்பா பட்ட கஷ்டம், ஃபேமிலி பட்ட கஷ்டமே போதும், நிம்மதி இல்லாமல் இருந்தோம், இப்போ தான் ஏதோ நிம்மதியாக இருக்கும், தயவு செஞ்சு திருப்பி இந்த பைத்தியக்காரத்தனமாக பண்ணாத வாயன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இல்லைக்கா, எனக்கு வர்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி இருக்காது, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கடுத்து நியூவாக ஸ்டார்ட் பண்ணலாம். வா, நீ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் உமன், பிஸ்னஸை பார்க்க வேணாமா, வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. வாயன் அப்படியே வராமல் ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்கும்போது தேங்க அப்படியே வாயனோட ஷோல்டர் மேலே கை போட்டு, எங்கள் பாரு குழந்தையா, என்ன உனக்கு அதான் இப்போ எல்லாம் தெரிஞ்சு போச்சுல, அவ்வளோதான், ஃப்ரீயாக விடு, எங்கள் குழந்தைக்கு வேறு நாங்கள் ரொம்ப நாளாக பேபி சீட்டர் தேடிட்டு இருக்கோம், நீ வந்ததுக்கப்புறம் தான் அந்த வேலையில் எங்களுக்கு மிஞ்சிருக்கு, நீ பாட்டுக்கு போயிட்டுனா புது பேபி சீட்டர்லாம் எங்களால் தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது, உள்ள வா. தேவாங்க மாமா, அப்போ நான் இதுக்கு தான் தேவைப்படுறானா, அடி ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் மாமான்னு கூப்பிட, இது போதும் வா அப்படின்ட்டு வாயின் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. வாயினுமே சரி ஓமே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோமே அப்படின்ட்டு அவளும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டா. அவங்க அம்மாவுக்கு இப்போ தான் உயிரே வருது, எல்லோரும் வாயினை போட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. வாயினை இப்போ முன்ன மாதிரிலாம் சீன்லாம் போடுறதில்ல, அவள் நார்மலாக எல்லாரும் கூட இப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. அப்போ தான் அஜய் கிட்ட, எல்லாருக்கும் நான் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்போது எல்லோரும் வந்துட்டீங்க. வயன், இப்போ நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குற? ஒன்றும் இல்லையே, உனக்கு கல்யாணம் ஆகலைங்கிற விஷயத்த ஜிம்மனோட அம்மா ஜிம்முன்னு கால் பண்ணி சொல்லிட்டாங்க. நீல, நான் அவனை பற்றி இப்போ நான் கேட்கல. புரியுது நீ அவனை பற்றி கேட்கலன்னு. இதோ ஜங்குக்கு வந்துட்டான், பிருத்வி கூட வந்துட்டான், ஏன் நிக்கு ஏரின் கூட வந்துட்டாங்களே, இன்னும் என்னடா ஜிம்முன்னு வரலையே தானே நீ யோசிக்கிற? நல்லா தெரியுது, அவன் சிசியா கூட இருக்கான். என்னது, அவ கூடயா? நீயே ஷாக் ஆகுற? இல்லை, நான் ஷாக் ஆகலை, கேட்டேன் அவ்வளோதான். அவன் என்கிட்ட ஒன்று சொன்னான். என்ன சொன்னான்? ஒன்றும் இல்லை, விடு அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டா. இங்கே எனக்கு மண்டையே பிச்சுட்டு இருக்கு. எல்லோரும் வந்து என்ன வேணும் உனக்கு கல்யாணம் ஆகலாமே, இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகலாமே அப்படின்ட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஜிம்முன்னு கொடுக்குறது கடுப்பாயிடுச்சு. ஜங்குக்கு வரும்போது அப்படியே தள்ளாவிட்டு எரிஞ்சிட்டு, ஒழுங்காக போயிட போத்துக்கோ அப்படின்னு அவனை தள்ளி விட்டுட்டு இருக்கா. அவனுமே இப்போ தான் இந்த பழைய வாயனை பார்க்க முடியுது அப்படின்ட்டு அவனுக்கு வருத்தம்லாம் இல்லை, அவன் சந்தோஷமாக தான் போயிட்டுருக்கான். இங்கே சுகாவும் வந்து வாயின்கிட்ட பேச, வாயினுமே ஜாலியாக பேசுகிறா. சுகாவோட பையன்கிட்டலாம் நல்லா விளையாடிட்டு இருக்கா. வாயின் இதுக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலோ அந்த மாதிரி டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிட்டா ஒரு நாளில். இவனுமே டாட்டா சொல்லிட்டு கிளம்புறான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, டே கல்யாணத்துக்கு இருப்பா தம்பி அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் பொண்ணு அங்கே பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சு வச்சுருக்கா, அது நடத்த வேண்டாமா, நானே எங்கள் கல்யாணத்துலேருந்து அவ்வளோதான் பிஸ்னஸ் ஊற்றிடும், நான் போய் அதை பார்த்துக்கிறேன், வாயின் இங்கே இருக்க பிஸ்னஸை பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பி போயிட்டான். மேரேஜ் அட்டெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே இங்கே மேரேஜ்க்கான ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு. ஆனால் இன்னும் பத்திரிக்கை கொடுக்க போன சிசியாவும் ஜிம்முனும் வரல. மறுநாள் விடிஞ்சிருச்சு. வாயன் அப்படியே காலங்காத்தால தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கா. அவளுக்கு கண்ணே சரியாக தெரியல, சும்மா ஏதோ தத்தி நடந்து வந்துட்டு இருக்கும்போது டொபக்கடின்னு இடிக்கிறா. ஐயோ, என்னது இது, வீட்டில் இவ்வளோ பெரிய தூணாக இருக்குது அப்படின்ட்டு நிமிந்து பார்த்தா ஜிம்முனை பார்த்தது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே அவனே பார்த்துன்னுட்டு இருக்கான். அவன் ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம அவளை பார்த்துட்டு தேலு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ரூமுக்குள்ளே போயிட்டான். வாயின் பார்க்குறான், நாசமாக போகிறவனே ஏதாவது ரியாக்ட் பண்ணுறானா, அப்படியே போகிறான், என்ன போயிட்டானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி சிசியா ஓடி வந்து, ஹாய் நீங்கள் தான் வாயனா? நான் தான். எங்கள் அக்கா சொன்னா ஏதோ மேரேஜ் ஆச்சுன்னு சொல்லி உருட்டுனீங்களாமே, நல்லா இருந்தது, நல்லா ஃபன் பண்ணியிருக்கீங்க, பட் எப்படி தான் அந்த ஃபேமிலியை ஏமாத்துனீங்களோ,
ச்சே! ஒட்டுமொத்த பேரையும் ஏமாத்திருக்கீங்க பார்த்தீங்களா? பெரிய ஆள் தாங்க நீங்க. ஆ. சரி தள்ளுங்க அப்டின்ட்டு இவளும் வான தள்ளிட்டு ஜிம்முன் ரூம்குள்ள போறா. வானுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. எதுக்கு இவளும் போறான், அவனும் போறான். ஆமா. அவன் ரூமு தானே. அவன் போவான். இவ ஏன் போறா? நம்மளுக்கு என்ன? போட்டும். யாருனாலும் போட்டும். நம்மளுக்கு என்ன வந்துச்சு? அப்படின்னு சொல்லிட்டு, மனசு இல்ல. இருந்தாலும் போட்டோம் போ அப்படின்னு விட்டுட்டு, கீழ வரா அவங்க அம்மா வாயனுக்கு காஃபி எல்லாத்தையும் குடுக்குறாங்க. வாயனும் ஆசையா அவங்க அம்மாவையும் கட்டி பிடிச்சிட்டு அதெல்லாம் உட்காந்து குடிச்சிட்டு, ஹேப்பியா சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ ஜங்குக் வாயன வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்க. ஜங்குக்க போட்டு ஏறி மிதிச்சிட்டு இருக்கா. அதுவும் சிரிச்சுக்கிட்டே எல்லார் கூடயும் விளையாடிட்டு இருக்கா. ஷுகாவோட குழந்தை கூட, அது மட்டும் இல்லாம அவங்க அக்கா குழந்தை கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்கா. எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. வாயன் அப்படியே விளையாண்டுட்டு மேல பார்க்குறா. ஜிமுன் அவளையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். வாயன் வந்து ஏன் இப்படி பார்க்குறான் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? டாடா பை. சி யூ